இயேசு வளர்ந்த ஊரிலே நாசரேத்திலே இயேசுவால் புதுமைகளை நிகழ்த்த முடியவில்லை. காரணம், நாசரேத்து மக்களுக்கு இயேசுவின் மீது நம்பிக்கை இல்லை. நம்மிலே புதுமைகள் நடக்க வேண்டுமென்றால் நம்முடைய உள்ளம் சார்ந்த அந்த நம்பிக்கை நம் உள்ளத்திலிருந்து எழ வேண்டும். அறிவினால் புரிந்து கொள்ள முடியாததுதான் மனசாட்சியும் உள்ளமும் புரிந்து கொண்டு கடவுளை ஏற்றுக்கொள்ளும். உதாரணத்திற்கு அன்பை கூட எடுத்துக்கொள்ளலாம். எவ்வளவு தூரம் நாம் செயல்களால் அன்பை உறுதிப்படுத்த முயற்சி செய்தாலும் யார் மனதளவிலே அதை உணர்கிறார்களோ, அன்பு செய்கிறேன், அன்பு செய்யப்படுகிறேன் என்று உணர்கிறார்களோ, அப்பொழுதுதான் அங்கே அன்பு புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு கடவுள் எனக்கு என்ன செய்தார், இயேசு எனக்கு என்ன செய்தார், என் குடும்பத்திற்கு என்ன செய்தார், இப்படி செய்திருக்கக்கூடாதா, அப்படி செய்திருக்கக்கூடாதா, நான் ஜெபித்தேனே, நான் கோவிலுக்கு போனேனே, மொட்டை அடித்து கொண்டேனே, நடந்து போனேனே, ஜெபதபமெல்லாம் செய்தேனே, கடவுள் என்னை கைவிட்டு விட்டாரே என்று பல அவநம்பிக்கையினால் வருகிற கேள்விகளை எழுப்பிக் கொண்டே தான் இருக்கிறோம். ஆனால் அதையும் தாண்டி 2ஆம் வாசகத்திலே புனித பவுல் சொல்வது போல வலுவின்மையில் கடவுளுடைய வல்லமை வெளிப்படும். நாம் எது நமக்கு சாபம், நம்முடைய வலுவின்மை, இதெல்லாம் கஷ்டம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோமோ அதிலிருந்து வல்லமை கடவுள் வெளிப்படுத்துவார். அதற்கு தேவை உள்ளத்திலிருந்து எழுந்து வருகிற நம்பிக்கை. முதல் வாசகத்திலே இறை வாக்கினருக்கு கடவுள் சொல்கிறார், நீ போய் அந்த மக்களுக்கு சொல், அவர்கள் மனம் மாற வேண்டும், மனதிலே மாற்றம் காண வேண்டும், அப்பொழுதுதான் செயலிலே மாற்றம் ஏற்படும். எனவே யோசித்து பார்ப்போம், நம்முடைய நிலை என்ன? இயேசுவின் மீது நமக்கு எந்த அளவு நம்பிக்கை இருக்கிறது? இந்த நம்பிக்கையை வளர்த்தெடுப்பதற்கு என்ன செய்கிறோம்? இந்த நம்பிக்கையை பிறரோடு பகிர்ந்து கொள்வதற்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இறைவன் என்றும் வாழ்த்த பெறுவாராக.